ஓம் சக்தி. என் பாதையில் என்ற தலைப்பின் கீழ் எனக்கு கிடைத்த ஆன்மீக அனுபவங்களை பதிவிட்டு வருகிறேன். அவ்வகையில் இன்று ஒரு அனுபவ நிகழ்வை பதிவிடுகிறேன். நான் பல ஆன்மீக கருத்துக்கள் உடைய நன்னெறி நூல்களை ஆர்வமாய் படித்து வந்தேன். நான் படித்து அறிந்த கருத்துக்களை சிறு தொகுப்பாக எழுதியும் வந்தேன். அவ்வாறு ஒரு முறை எழுதி வரும் பொழுது இவ் அனுபவம் எனக்கு கிட்டியது. அன்று நான் நூல்களில் தேடிக்கொண்டிருந்த விளக்கம் எது குறித்து, அதனை நான் எவ்வாறு செயல்முறை விளக்கமாக அருள் திரு அம்மா அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன், அதனை தற்பொழுது காண்போம். ஆன்மீக நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள உணர்வு நிலை குறித்தான விளக்கத்தினை நான் தேடிக்கொண்டிருந்தேன். உணர்வு நிலை என்றால் என்ன, தனி மனித உணர்வு நிலை எவ்வாறு குருவின் மூலமாக விரிவுபடுத்த முடியும் என்ற வினாக்களுக்கு விடைகள் தெளிவாக எனக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது நேரம் பகல் 11 மணியாக இருந்தது. சில நொடிகளில் அருள் திரு அம்மா அவர்கள் என்னை காண்பதை உள்ளுணர்வில் அறிந்து கொண்டேன். என் உணர்வு நிலை அதனை உணர்ந்தது வியப்பாக இருந்தது. அடுத்து அது சரிதானா என அறியும் பொருட்டு அம்மா அவர்களை நோக்கி, அம்மா எனக்கு மிகவும் பசிக்கிறது என்றேன். அம்மா அவர்கள் தன் வயிற்றினை தடவி பார்த்து, அப்படி ஒன்றும் பசி இல்லையே என்றார்கள். நான் மீண்டும், அம்மா எனக்கு இதயம் மிகவும் வலிக்கிறது என்றேன். அம்மா அவர்களும் தன் நெஞ்சிலே கை வைத்து பார்த்து, அப்படி ஒன்றும் வலி இல்லையே என்றார்கள். பின் புன்சிரிப்புடன், கதையளக்காமல் உன் வேலையை பார் என்று கூறி தன் உரையாடலை முடித்துக் கொண்டார்கள். இந்த அனுபவம் அனைத்தும் என் உணர்வு நிலையில் நான் உணர்ந்து அறிந்து கொண்டேன். எனக்கு தேவையான விளக்கத்தை அருள் திரு அம்மா அவர்கள் தன் உரையாடல் வழியே தந்தமையை நான் உணர்ந்து மானசீகமாக நன்றி செலுத்தினேன். நடந்தது என்ன காண்போம். நான் தியானம், யோகம், மௌனம் என சில ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வந்தேன். அதில் ஒன்றுதான் நூல்களில் உள்ள ஆன்மீக கருத்துக்களை சிந்தித்து எடுத்தெழுதுதல். அவ்வாறு நான் தேடிய விளக்கத்தினை அருள் திரு அம்மா அவர்கள் செயல்முறையாக தந்தது என் சிந்தையில் நன்கு பதிந்தது. அச்செயல்முறை விளக்கத்தினை தற்பொழுது நான் மறுஆய்வு செய்கின்றேன். நான் அம்மா அவர்கள் தன்னை காண்பதை உள்ளுணர்வில் அறிந்தேன். நான் உணர்வது உண்மைதானா என அறிந்து கொள்ள வினாக்களை எழுப்பினேன். அம்மா அவர்களும் விடையளித்தார்கள். அவ்விடையில் ஏதோ மறைந்துள்ளதே. எனக்கு மிகவும் பசிக்கிறது என நான் கூற, தன் வயிற்றினை தடவி பார்த்து, அப்படி ஒன்றும் பசி இல்லையே என்றார்கள். அது எவ்வாறு? எனக்கு இதயம் வலிக்கிறது என்று நான் கூறிய பொழுது தன்னெஞ்சில் கை வைத்து, அப்படி ஒன்றும் வலி இல்லையே என்றார்களே, அது எவ்வாறு? அருள் திரு அம்மா அவர்கள் உட்பொருளாக உணர்த்தியது, என் பிரபஞ்ச பேருணர்வு நிலையில் நீ சிறு துகளாக என்னுள் இருக்கிறாய். உன் பசியையும் உன் வலியையும் என் பிரபஞ்ச உணர்வு நிலையில் நொடி பொழுதில் நான் அறிந்து கொண்டு விடுவேன் என்பதாகும். தனி மனித உணர்வு நிலை மிக சிறிய துகள் போன்றது. குருவின் உணர்வு நிலையோ பேரண்ட உணர்வு நிலையை உள்ளடக்கியது. ஆகவே தனி மனிதன் தன் குருவின் துணையோடு பயிற்றுவிக்கப்பட்டால் அப்பேரண்ட உணர்வு நிலையை பல படிகளில் சிறிதளவேனும் பெற இயலும். இதுவே அம்மா அவர்கள் தந்த செயல்முறை விளக்கம். நான் தேடியதும் அவ்விளக்கத்தினையே. இவ்வாறு பல்வேறு அனுபவங்களை தொடர்ந்து காண்போம். ஓம் சக்தி. கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள்.